சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பி. திருப்பி கில்லி பாப்பன்னு எதிர்பார்க்கல. ட்ரூ லவ்னா முத்துப்பாண்டி லவ் தான். வெறித்தனமா இருந்துச்சுனா சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர், செம்ம ஆக்ஷன். செம்ம என்ஜாய் பண்ணோம். தளபதி விசஸ் செம்ம ஃபேன் நான். ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது. சச்சின் அதே தான் சேம். மாறான மாசுங்கண்ணா, சத்தியமாக 2004 திரும்ப ரெக்ரேட் பண்ண மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேற லெவலு. ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் திரும்ப ரெக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. தளபதி மாசா இருந்தாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. சூப்பர் எனர்ஜி அதே மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா எஃபெக்டிவாக இருக்கு. ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த முடியாது. நல்லா இருந்துச்சு. வேற லெவல் தலைவா, வேற லெவல். வேற லெவலுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. டைம் போனதே தெரில. ஒரே ஃபீல் தான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. செம்மையாக இருக்கு, வேற லெவல். கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. ப்ரோ லியோலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. கில்லி அளவுக்குலாம் வராது எதுவும். செம்ம நான் கொலை மாசம் ரீரிலீஸ்லாம் அப்படி தான் இருக்கும். என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம என்ஜாய். அடுத்த படம் விஜய் என்ன படம் வேணும்? புரியல. அடுத்த படம் விஜய் ரிலீஸ் என்ன படம் கேட்க? தெரி அந்த மாதிரி பார்க்கலாம். கில்லி போக்கிரி. கில்லி போக்கிரிலாம் செம்மையாக இருக்கு. படம் வேற லெவலு ப்ரோ. படம் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, கூஸ் பம்பாக இருந்துச்சு. விஜய் அடுத்த படம் வேணும் உங்களுக்கு என்ன படம் ரிலீஸ் கேட்பீங்க? இன்னும் அதுக்கு திருப்பாச்சி. டிவியில் பார்த்துருப்பீங்க, இப்போ தேட்டரில் பார்த்து எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரிலீஸ் ஆனதால ரீவாஸ் பண்ணுறது சூப்பரா இருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் செம்மையாக இருக்குது தலைவா. நல்ல ஹாப்பியாக இருக்குது. வேற 20 வருஷம் கழிச்சு திருப்பி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க கில்லியை. செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக பார்த்தது வேற, ஹாப்பியாக இருக்குது வேற. இன்னும் தளபதி இன்னும் பழைய படம்லாம் ரீரிலீஸ் பண்ணாங்களா மக்களுக்கு நல்லா பிடிக்கும். வேற லவ் சாங்ஸாக எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர், வெறித்தனமா இருந்துச்சுனா டிவியில் பார்க்கறதுக்கு தேட்டரில் பார்த்து எப்படி இருக்குது? எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். என்ஜாய் பண்ணியா? செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு. முத்துப்பாண்டிலாம் வேற லெவலு, செம்மையா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வேற லெவல். அடுத்த படம் விஜய் படம் என்ன படம் கேட்பீங்க? எங்களுக்கு எந்த படம் போட்டாலும் நாங்க வந்துருவோம். ட்ரூ லவ்னா முத்துப்பாண்டி லவ் தான். என்ஜாய். திருஷா எப்படின்னாங்க? வேற லெவல். வேற லெவல் மூவி. தளபதி தான், பிரகாஷ்ராஜ் என்ட்ரி தான், தளபதி தான் வேற லெவல். திருஷா எப்படின்னாங்க? வேற லெவல். த்ரிஷா என்ட்ரன்ஸ் வேற லெவல். போட்டு கிளிக்கலாம் படத்தை. இன்னொருக்கா போடலாம். எப்படி இருந்துச்சு நம்ம படம்? ஆக்சுவலி செகண்ட் டைம் ரீரிலீஸ்க்கு இவ்வளோ பெரிய ஆக்சுவலி உள்ளே வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தா தெரியும். உண்மையாலுமே செம்ம கூட்டம். ஆக்சுவலி விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்ப எனர்ஜி இருக்குது உண்மையாலுமே. அவ்வளோதான். என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு? அண்ணா வேற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி தெரியல. செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் தான். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்ப இன்னொரு டைம் பார்க்கலாம். எத்தனை டைம் பார்த்தாலும் ஃபேவரட் தான். நல்லா இருக்கா? சொல்லு, உனக்கு யாரும் பிடிக்கும்? படம் நெருப்பு மாதிரி இருக்கு. நான் 20 வருஷம் கழிச்சு திரும்பவும் இன்னைக்கு பார்த்துருக்கிறேன்னா அடுத்த ஷோ புக் பண்ணியிருக்கிறோம், போய் பார்க்க போகிறோம்ண்ணா. எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. செம்ம வைப்பு. தளபதி வைப்புனா தளபதி வைப்பு தான். வேற மாதிரி ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. கில்லி படத்தை திரும்பி எடுத்து வச்சிருக்காங்க தலைவா ப்ரோ. ஜங்ஷன்ல இருந்து தளபதி பார்க்க வந்திருக்காரு. கில்லி படம் எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருந்துச்சு படம். அடுத்த விஜய் படம் என்ன ரீலீஸ் கேட்பீங்க? அடுத்தது ரீலீஸ்னா என்ன படம் விஜய் கேட்பீங்க? போக்கிரி துப்பாக்கி நான் எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாங்க. எந்த படம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். வேற லெவல், வேற லெவல். படம் ரிலீஸ் ஆகி 20 இயர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் எவனுமே நம்ப மாட்டான். என்னதான் இருந்தாலும் முத்துப்பாண்டி தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நல்லா ரீரிலீஸ் மாதிரியா தலைவா இருக்கு. FDFS மாதிரி இருக்கு. 100 கோடி அடிக்காம விடாது படம். தளபதி என்றும் தளபதி தான். சூப்பராக இருந்துச்சுண்ணா. அதே ஃபீலு, அதே மாசு அப்படியே இருந்துச்சு. புது படமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு.
என்ன ஃபீல்? நாங்கள் இப்போ டிவியில் பார்த்ததுக்கு வந்து இப்போ வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு, எல்லாரும் வந்து படம் விஜய் படம் என்ன படம் கேட்பீங்க? என்ன படம்? போக்கிரி. நீங்க அருமைங்கண்ணா. மறுபடியும் 2வது டைம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணியிருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. நம்ம மறுபடியும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாசனா சூப்பராக இருந்துச்சு. ஓகே. நீங்க சின்ன வயசுல பார்த்து இப்போ பார்த்து என்ன ஃபீல் ஆகுது? அப்போ பார்த்ததை விட இப்போ அதிக சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. திருப்பி கில்லி பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பாப்பா 2 வயசில் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது சார் மூவி. மறுபடியும் பார்க்க வருவோம், இன்னொரு டைம் பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நிறைய தடவை நாங்கள் வீட்டில் பார்த்துருக்கோம். பட் இருந்தும் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வைபாக இருந்தது, சூப்பர் வைபாக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலி எல்லாம் வந்து ஏன்னா இது செம்ம வைபாக இருக்குது. லியோ விடவே இது ரொம்ப வைபாக இருக்குது. அடுத்த படம் ரிலீஸ் வேணும் என்ன படம் தளபதி கேட்பீங்க? என்ன படம்? ஏதாவது விஜய் படம் இந்த லைக் இது காதலுக்கு மரியாதை கூட நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரி கூட நல்லா இருக்கும். காதலுக்கு மரியாதை அல்லது ரமணா நல்லா இருக்கும் சார். ரமணா பெஸ்ட். ரமணா நெக்ஸ்ட் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ரமணா தேங்க்ஸ். 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரீ ரிலீஸ்னா இதான ரீ ரிலீஸ். பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். ஐ லவ் யூ சாங்காக அந்த ஒக்கர்கோ சாங் தான் அல்டிமேட். அடுத்தது Re-release-னா போக்கிரி வேர்ல்ட் வைட் பண்ணல. போக்கிரி பண்ணா நல்லா இருக்கும். போக்கிரி காவலன் சிவகாசி. ஐயோ லவ்வர் பாய், அதனால காவலன் தமிழோட பின்னாடி இருக்கு. டிவில பார்த்ததுக்கு ஒரு தேட்டர்ல பார்த்து சூப்பராக இருக்குங்க. சூப்பர், செம்மையாக இருக்குது. எல்லாருமே சூப்பர். தளபதி சூப்பர். அடுத்த விஜய் படம் என்ன படம் நீங்க ரிலீஸ் கேட்பீங்க? விஜய் படம்னாவே எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. தளபதி ஃபேன் நாங்களாம். அப்ப சின்ன வயசுல தேட்டர்ல படம் பார்த்தீங்களா? இல்லை இதான் ஃபர்ஸ்ட். சின்ன வயசுலலாம் பார்க்கல. கில்லி படம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கல. சூப்பராக இருக்கு. உங்களுக்கு அடுத்த படம் பழைய படம் என்ன படம் கேட்பீங்க? எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் இது எந்த படம் போட்டாலும் கண்டிப்பாக பார்க்க வருவோம். தளபதியோட பிக் ஃபேன். பிக் ஃபேன். தேங்க் யூ. செமையாக இருந்தது. ஃபேபிளஸ். செம்ம வைப். பழைய படம் விஜய் அடுத்த ரிலீஸ்ல என்ன படம் கேட்பீங்க? ஓகே கண்மணி கேட்கலாம். நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் டிவில பார்த்ததுக்கு தேட்டர்ல பார்த்து எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறோம். நல்லா ஒரு வைபாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி படம் இப்போ வரதில்லை தமிழ்ல. ஆமாம், இது மாதிரி படம் வரதில்லை. இந்த மூவி வரப்போ எங்களுக்கு 2 இயர்ஸ். மிக்சிங்காக இருக்கும், இல்லை லவ் இருக்கும், காமெடி இருக்கும். ஆமாம். எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா வைப் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அடுத்தது தளபதி படம் வேணும்னா ரிலீஸ்னா அடுத்து என்ன படம் கேட்பீங்க? நெக்ஸ்ட்டு வந்து அழகிய தமிழ் மகன். அது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, அழகிய தமிழ் மகன். நீங்கள் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு எப்படி இருந்தது? தளபதியோட பெரிய ஃபேன் தான். இருந்தாலும் அப்போ இருந்த அந்த என்டர்டைன்மெண்ட்ஸே தெரியல. இப்போ பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாம், ரொம்ப நல்லா அடுத்த இருந்துச்சு. தளபதி படம் வேணும்னா என்ன படம் கேட்பீங்க? அடுத்த தளபதி படம் கேட்டாங்க. ரிலீஸ் பழைய படம். இதுலேருந்தே நாங்கள் இன்னும் வெளியே வரல. இதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு சொல்லுவோம். தேங்க்யூ. டிவியில் பார்த்ததுன்னா தேட்டரில் பார்த்து எப்படி தளபதி படம்? மாசா இருந்தது. திருச்சி எப்படின்னா திருச்சியாக போனீங்களா? விஜய்க்காக போனோம் ப்ரோ. கில்லிக்காக போனோம் ப்ரோ. இப்போ தளபதி படம் பழைய படம் வேணும்னா என்ன படம் கேட்பீங்க? கில்லியே நான் காதலுக்கு மரியாதை கேட்போம் ப்ரோ. காதலுக்கு மரியாதை நடிகன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பழைய படம் 2 ரிலீஸ் பண்ணால் பார்த்து கேட்கலாம். கண்டிப்பா. அதுதான் ப்ரோ, வேற வழி இல்லை. நடிக்கலன்னு என்ஜாய் பண்ணீங்களா? கொஞ்சம் தான் ப்ரோ என்ஜாய் பண்ணோம். இன்னொரு வாட்டி டிக்கெட் எடுக்க போகிறோம். அடுத்த ஷோக்கு போயிட்டு இருக்கோம். விண்டேஜ் விஜய் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தளபதி படம் அடுத்தது ரிலீஸ் வேணும் என்ன படம் கேட்பீங்க? என்ன படம் நிறையா இருக்குது. போக்கிரி கேட்போம்.